பாருங்க டேபிள் மேட்டுக்கு அடியில உட்கார்ந்து ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டைப் பார்க்க போறோம்னா ஆர்சி போர்டு தான் பார்க்க போறோம். வாங்க ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஏன்னா இதில் ஆர்ஜிபி லைட்லாம் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால தான் நம்ம இதை ஆர்டரே பண்ணியிருந்தோம். ஸ்பீடு போர்ட் இதோ இப்படி தான் இருக்கும் காய்ஸ். ஆர்ஜிபி லைட்லாம் கொடுத்து செம்ம அழகாக இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 கலர் இருக்குங்க காய்ஸ். ரெட் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, அப்புறம் லைட் ரொம்ப ஜாம் ஆகுது. லைட் ரெட்டு, அதுக்கப்புறம் லைட் ப்ளூ. நம்ம இதை வாங்கிறது வந்து ரெட் கலர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே எஸ், ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் 2.5G ரிமோட் கண்ட்ரோல், அப்புறம் லைட் லேம்ப்பு, ஸ்பீட் போர்ட், அவ்வளோதாங்க இதில் கொடுத்துருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 14 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இதை யூஸ் பண்ணோம். ஸோ அதில் இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு அவ்வளோதாங்க. போர்டு ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பரவாயில்ல, இந்த ரொம்ப லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா பார்த்தா உங்களுக்கு. பின்னாடி 2 ப்ரொப்பலர் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறது தான் நம்ம இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி காட்டிட்டு இப்போ பேட்ரி நம்ம இன்சர்ட் பண்ணோம். இதை காட்டணும் போல். இதை காட்டிட்டு ஓப்பன் பண்ணால் அந்த பேட்ரி கனெக்ஷன் கொடுக்குறது. பேட்ரி வந்து நம்ம இது உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இன்னும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது என்னடா இது குப்பை மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. குப்பை மாதிரி மச்சி வச்சுருக்கானுங்க. இப்போ இவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா போர்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உள்ள லைட்டும் இருக்குது, உள்ள ஆர்ஜிபி லைட்டும் இருக்குது. இதில் வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி சார்ஜ் பண்ணுறது கேபிள், அப்புறம் 2 ப்ரொப்பலர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர். அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு சீரியஸாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. நம்ம தண்ணியில் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. சரி வாங்க இப்போ பேட்ரி இன்சர்ட் பண்ணிடலாம். இதில் என்ன பேட்ரி கொடுத்துருக்காங்கன்னா 2.4A வாட்ஸ் அந்த பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வச்சிடலாம். இன்சர்ட் பண்ணோடனே கலர் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, லைட்டாக தெரியுது. லைட்டாக தெரியுதா? கேமராவில் அவ்வளோதான் தெரியும். தெரியுது, லைட் தெரியுது, லைட் எரியுதுன்னு தெரியுது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணதுலாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. இதை போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படி இந்த நாசில் நம்ம இப்படி திருப்பிட்டோம். அவ்வளோதான், லாக் ஆகிடுங்க. இப்போ நம்ம இதையும் ஃபிட் பண்ணிடலாம். இதுக்கும் பெரிய விஷயம்லாம் இல்லவே இல்லை. சிம்பிள் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பயமாக இருந்தது, கொஞ்சம் டைட்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதை லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ டிரைவர் அவங்கள கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. போர்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒயிட்டும் இல்லை அந்த அளவுக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆன் பண்ணாங்க. ப்ரொப்பலர் எப்படி ஓடுது பார்க்கலாம். இப்போ நம்ம சென்சார் மாடலாக போகுது. ரிமோட்டுக்கு பேட்டரி போட்டுடலாம். இதுக்கு 2A பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க 2. கட்டி இருக்கு ப்ரோ. கட்டி இருக்கு. அதான் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஐயோ, அதை மறந்துடுமா. மீண்டுமா இப்போ சாப்பிடல வேற நிறைய உங்களுக்கு இதுவாக போல.
மதியானம் 2 மணிக்கு இருக்கலாம் கூட கொடுக்காம. அதான் பேட்டரி இன்செர்ட் பண்ணிட்டோம். இன்செர்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இரு ப்ரோ ப்ராப்பர் டச் ஆகுது இதுல கிரவுண்ட் டச் ஆகுது. திருப்பி போடு போட்ட திருப்பி போடு. காய்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட் போனால் லெஃப்ட்டு ரைட் வேணா ரைட்டு நல்லா இருக்கு. 360 சுத்தம் சொல்லியிருக்காங்க. தண்ணியில் விட்டால் தாண்டா அது தெரியும். இதுதான் காய்ஸ் நினைக்கிறேன். ஆனால் சென்சாருன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல. எது சென்சாரு? சரி காய்ஸ் வாங்க நம்ம இப்போ கிணத்துல போயிட்டு விட்டு பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்ட்டு. காய்ஸ் ஃபைனலாக நம்ம கிணத்துக்கு வந்துட்டோம். க்ளீனும் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம போட்டை விட்டு பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்ட்டு. செம பிக்கப் காய்ஸ். ஏய் நான் இப்படி போகுது வேற லெவலில் சம்பவம் இருக்குது போகுது. அப்பா ஐயோ காய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. செம்மையா இருக்குது. நம்ம கொடுத்த காசு செம்ம ஒர்த்து காய்ஸ். எக்ஸ்பெக்டே பண்ணல நான் இவ்வளோ போவோன்ட்டு. வெறித்தனம் காய்ஸ். ஆனால் வேற லெவலில் இருக்குது. வெறித்தனம். போடுங்க. கொடுக்க யார் வந்தாலும் அச்சு தூக்கிட்டு போயினே இருப்போம்டா. பில்டு குவாலிட்டிலாம் அந்த மாதிரி இருக்கு காய். ப்ரொப்பலரில் அந்த இது மாட்டதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்லை. போட்ட கையில் பிடிச்சி தண்ணியில் வை ப்ரோ. இந்த மாதிரியா இது பண்ண போகிறேன். அது லக்கி வின்னர் யாருன்னு தெரியல. அதனால் நீங்கள் நம்ம வீடியோவை கமெண்ட் பண்ணுறீங்க. I'm running out of time, gotta make you mine. I'm running out of time. Living like a king and queen. Yeah. ரிவர்ஸ் தாங்க சரியாக வர ஒர்க் ஆக மாட்டேது. மற்றபடி பிக்கப்லாம் அதே மாதிரி இருக்குது காய்ஸ். வாங்க இப்போ நம்ம இப்போ ரன்னிங்லேயே விட்டு பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்ட்டு. போல ஒன்றும் பண்ண முடியாது போல இவரா. க்ரொக்கடைலுக்கா ப்ரோ போட்டை ஒழுங்கா ஓட்டு ப்ரோ. சைடு அங்கே போகிற இங்கே போகிற ஒரு தெளிவாக ஒரு வீடியோ எடுக்க விட்றியா? உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டுனுக்குற ஜாலியாக. இது கையில் வந்தோடனே ஜாலியாக ஓட்டணும் தான் தோணும். மாட்டிச்சு என்னை விடுங்கடா, என்னை விடுங்க போ. அச்சு நோருங்கணும் பாரு. பூரி விடுது இல்லைடா திரும்புதுடா. ஏய் மாட்டினுக்குதுடா அதான்டா சுற்றி கிடக்குது. அது கார்த்தி எட்டு விட்றாத.
வரேன் கேட்லேருந்து வெளில வரேன். ஏய் மேன் இதை இடு மேன், கொஞ்சம் முன்னாடி வா. கார்த்தி ஃபோன் பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிற மேல் பாக்கெட்டில். நீ எடுக்குதால நீ அடி வா. வா 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 வா, அதுனா நாய்க்குட்டியாடா. வா வா. ரிவர்ஸ் தானே எடுக்கிறேன், அது வரமாட்டேங்கிறான். அதை எச்சு துப்புறோம் போகிறோம். ஏய் வா வா வா. அது மேலே துப்புனா கிணறு துப்புனா. காய்ஸ் மாட்டிக்கிச்சு அது ப்ரொப்பலரில். நீ அங்கே போயாண்டா, இங்கே நின்று ஏற்றுனுங்கிற. ஏய் நீ நீச்சல் கூட தெரியும். ஒரு ப்ரோ நீச்சல் தெரியாத உனக்கு. நீச்சல் தெரியாமல் கீழே விட்டுனா யார் தூக்கத்துண்ணே? சாப்பிட கூட இல்லை. வந்து உன்னை காப்பாற்ற விட முடியும். ஏய் இவ்வளோ பெருசா மாட்டினுக்குது. வா. நீ ஏந்து வா ஏந்து வா. டேய் கிராஸ் பண்ணி போங்கடா. காய்ஸ் ப்ரொப்பலரில் ஃபுல்லாக மாட்டின்னு இருக்கு. நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணி விடுவோம். சரிக்குனே வந்துட போற. காய்ஸ் இப்போ வாங்க நம்ம உள்ள மறுபடியும் வீட்டில் வெளிலாம் குறா ரிமோட் குறா புரியுங்க சிவா. ஏதோ இந்த மூணு போய் எடுத்துட்டியோ போகுது ப்ரோ. இந்த பைப்பு கேப்பில் வா ப்ரோ. அப்படியே ப்ரோ இந்த பைப் ப்ரோ ரைட் சைடு. அது 8 போடு. என்ன 8 போனா தரல முட்டை. இந்த சுவிட்செலாம் எது குத்துக்கிறானுன்னே தெரில. சும்மா ஆயிரத்தி விளையாட்டு கொடுத்துருப்பாங்க ப்ரோ. டென்ஷன் ஆனால் காய்ஸ் இந்த பட்டன்லாம் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னே தெரியல. பட் இந்த ஸ்பீடுக்காக நம்ம வாங்கலாம். பைப் ஒரு அப்படியே வலி ப்ரோ. கட் பண்ணு ப்ரோ. கம்மியாக இது போகுது சார்ஜு. அது சுத்தம் போது ஒன்று தானே ஒர்க் ஆகுது ப்ரோ. ஃபஸ்ட்டு சர்சர்னு போச்சு ப்ரோ. பவர் கால்டா, சார்ஜர் கால் ஆகிடும். சார்ஜரே போடல காய்ஸ். அப்படியே பாக்ஸ்லேருந்து அப்படியே போட்டுருவோம். சார்ஜ் போட்டால் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இங்கே பாருங்கள் காய்ஸ், அடியில் வெயில் சரியான வெயில் காய்ஸ். நான் போட்டிருக்கேன் வீடியோக்கு, அதனால இப்படி தெரியுது. இவனுக்கு பாருங்கள், இவன் பாருங்க டேபிள் மேட்டுக்கு அடியில் உட்காந்து இருக்கான். ஆமாம் சரியான வெயில் வா காய்ஸ். மறுபடியும் மாட்டிக்கிச்சு காய்ஸ். ஏய் அதிகமாக மாட்டுது ப்ரோ. இந்த காய்ஸ் ஃபைனலாக மாட்டிக்கிச்சு. நம்ம தான் போய் எடுக்கணும். எதுவும் பண்ணாதடா. வண்டி சாவி வாங்கிட்டு தான்டா இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிட்டே வர வைக்க போகிறேன். வாங்க நம்மளே போய் எடுப்போம். அது ப்ரொப்பலர் மாட்டிக்கிச்சு காய்ஸ். வேறு எதனா பாக்கெட்டில் இருக்குது. அது வரா ஆக்ஷன். காய்ஸ் ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு காய்ஸ். ஏன்னா மைக்கோடவே நான் குச்சிட்டேன். ஸோ அதனால் பாதி வீடியோ வாய்ஸே கேட்காம போயிடுச்சு. பட் நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துருப்பீங்க, வீடியோவில் காமிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் 10,000 ரூபா கொடுத்துருந்தா கூட இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளோ கம்மியாக வாங்கியும்
ப்ரொப்பலரும் அவ்வளோ பிக்கப்பு எல்லாமே பக்காவாக இருந்தது காய்ஸ். இதை எனக்கு கொடுக்க மனசே வரல. சரி நம்ம சப்ஸ்கிரைபரை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நான் இதையும் கிவ்வே தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் கமெண்டில் வந்து இதில் ஸ்பீடு போட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ரேண்டமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் இதை கிவ்வே பண்ணி விட்டுருவேன். ஓகே காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.